ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 7, அத்தியாயம் 1, கிரேக்கர்கள் முதல் காந்தி வரை. அதன் தொடர்ச்சி. பகவத்கீதை மறுபிறவி பற்றிய காலத்திற்கு அப்பாற்பட்ட வேத நூல். மறுபிறவி பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பும் மேலை நாட்டினர் மறுபிறவி குறித்த தகவல்களை தரும் மூல நூலை தேடுகின்றனர். இன்று கிடைக்கக்கூடிய எல்லா நூல்களிலும் இந்தியாவின் சமஸ்கிருத நூல்களே மிக பழமையானவை. இந்நூல்கள் மறுபிறவியின் விஞ்ஞானத்தை அனைவருக்கும் புரியும்படி தத்துவ ரீதியாக விளக்குகின்றன. அவற்றில் உள்ள கருத்துகள் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக அனைவருக்கும் பயனுள்ளதாக, அனைவரையும் கவரக்கூடியதாக இருந்து வந்துள்ளன. மறுபிறவியை பற்றிய மிகவும் அடிப்படையான தகவல்கள் உபனிஷத் உட்பட எல்லா வேத ஞானிகளின் சாரமாக திகழும் பகவத்கீதையில் பொதிந்துள்ளன. வட இந்தியாவின் ஒரு போர்க்களத்தில் தனது நண்பனும் சீடனுமான அர்ஜுனனிடம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரால் 50 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இது பேசப்பட்டது. மறுபிறவியை பற்றிய உரையாடலுக்கு போர்க்களம் மிகச்சிறந்த இடமே. ஏனெனில் வாழ்க்கை, மரணம், மறுவாழ்க்கை போன்ற கேள்விகளை படை வீரர்கள் இங்குதான் நேரடியாக எதிர்கொள்கின்றனர். ஆத்மாவின் அழிவற்ற தன்மையை பற்றி கிருஷ்ணர் பேசத் தொடங்கிய போது, நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை, எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதில்லை. பகவத்கீதை 2.12 என்று அர்ஜுனனிடம் கூறினார். கீதை 2.17 மேலும் அறிவுறுத்துவது யாதெனில், உடல் முழுவதும் பரவி இருப்பதை அழிவற்றதென்று அறிய வேண்டும். அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை. இங்குள்ள தகவல்களை வைத்து பார்க்கும் போது ஆத்மா என்பது மனிதனின் மனம் மற்றும் புலன்களின் வரம்பிற்கு அப்பாற்பட்ட சூட்சுமமான ஒன்று என்பதை நாம் அறியலாம். எனவே ஆத்மாவின் இருப்பை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. சிலர் ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கின்றனர், சிலர் அவனை ஆச்சரியமானவனாக வர்ணிக்கின்றனர், மேலும் சிலர் அவனை ஆச்சரியமானவனாக கேட்கின்றனர். வேறு சிலரோ அவனை பற்றி கேட்ட பின்னும் அவனை புரிந்து கொள்ள இயலாதவராக உள்ளனர் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தெரிவிக்கின்றார். பகவத்கீதை 2.29. இருப்பினும் ஆத்மாவின் இருப்பை ஏற்றுக்கொள்வது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் அல்ல. நமது அறிவிற்கும் தர்க்கத்திற்கும் பொருந்தும்படியான சான்றுகளை பகவத்கீதை நம் முன் வைக்கின்றது. எனவே கீதையின் போதனைகளை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளாமல் பகுத்தறிவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள வேறுபாட்டை ஒருவன் அறிந்து கொள்ளாவிடில் மறுபிறவியை அவனால் புரிந்து கொள்ள இயலாது. ஆத்மாவின் தன்மையை நாம் அறிவதற்காக பின்வரும் உதாரணத்தை கொண்டு கீதை 13.34 உதவி செய்கிறது. ஒரே ஒரு சூரியன் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பிரகாசமாக்குவதை போல உடலினுள் இருக்கும் ஆத்மா தனது உணர்வினால் உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகிறார். உடலினுள் ஆத்மா உள்ளது என்பதற்கு உணர்வே உறுதியான அடையாளமாகும். மேகமூட்டமான நாளில் சூரியன் கண்களுக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் சூரிய ஒளியை வைத்து வானில் சூரியன் இருப்பதை நாம் அறிவோம். அதுபோல ஆத்மா இருப்பதை நம்மால் நேரடியாக உணர முடியாவிட்டாலும் உணர்வு இருப்பதை வைத்து ஆத்மாவின் இருப்பை அறிந்து கொள்ளலாம். உணர்வு இல்லாவிடில் உடலானது வெறும் ஜட பொருள்களின் கலவையே. உணர்வு இருப்பதால் மட்டுமே இந்த ஜட பொருட்கள் சுவாசிக்கின்றன, பேசுகின்றன, அன்பு செலுத்துகின்றன, அச்சமடைகின்றன. சாரம் என்னவெனில், உடல் என்பது ஆத்மா தனது அளவற்ற ஜட ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உதவும் ஒரு வாகனமே. உடலுக்குள் இருக்கும் உயிர்வாளி ஜட சக்தியால் உருவாக்கப்பட்டுள்ள இயந்திரத்தில் அமர்ந்துள்ளான் என்று கீதை 18.61 விளக்குகின்றது. ஓரிடத்தில் இருந்து மற்றொரு நகரும் காற்றானது அங்குள்ள நறுமணத்தை தாங்கி செல்வது போல ஓர் உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு செல்லும் ஆத்மாவானது பழைய உடலின் எண்ணங்களை தாங்கி சென்று தன்னை தவறாக உடலுடன் அடையாளம் கொள்கின்றது. ஓட்டுநர் இல்லாமல் கார் இயங்காதது போல ஆத்மா இல்லாமல் ஜட உடல் இயங்க முடியாது. ஒருவர் வயதில் முதிர்ச்சி பெறும் போது ஆத்மாவிற்கும் ஜட உடலுக்கும் இடையிலான வேறுபாட்டினை மேலும் தெளிவாக உணரலாம். தனது வாழ்நாளிலேயே உடலானது தொடர்ந்து மாற்றமடைந்து வருவதை அவரால் காண முடியும். உடல் நிலைத்திருப்பது இல்லை, பிள்ளை பருவம் நிலையற்றது என்பதை காலம் நிரூபிக்கிறது. உடலானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றி வளர்ந்து பருவமடைந்து விளை பொருட்களை, அதாவது பிள்ளைகளை உற்பத்தி செய்து படிப்படியாக வலிமை குன்றி இறுதியில் மடிகின்றது. இவ்வாறாக ஜடவுடல் என்பது உண்மையற்றதாக காலப்போக்கில் மறையக்கூடியதாக உள்ளது. நிலையற்றதற்கு நீடிப்பு இல்லை என்று கீதை 2.16 இதனை விளக்குகிறது. ஆனால் ஜடவுடலில் ஏற்படும் இவ்வெல்லா மாற்றங்களுக்கு மத்தியிலும் உணர்வு, அதாவது ஆத்மாவின் அறிகுறி மட்டும் மாறாமல்
மாறாமல் இருக்கின்றது. நித்தியமானதற்கு மாற்றமில்லை. எனவே உணர்வானது நிலையான தன்மையை கொண்டுள்ளது என்றும் அத்தன்மையினால் உடல் அழிந்த பின்பும் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் என்றும் நாம் தர்க்க ரீதியான முடிவுக்கு வரலாம். இது குறித்து கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறியது யாதெனில், ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. பகவத்கீதை 2.20. இருப்பினும் உடல் அழியும் போது ஆத்மா அழிவதில்லை என்றால் ஆத்மாவிற்கு என்னவாயிற்று? ஆத்மா மற்றோர் உடலுக்குள் பிரவேசிக்கின்றது என்ற பதிலை பகவத்கீதையில் காணலாம். இதுவே மறுபிறவி எனப்படுகிறது. இக்கருத்தினை ஏற்பது சிலருக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் இதுவே இயற்கையின் நியதி. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு பகவத்கீதை 2.13 யதார்த்தமான உதாரணங்களை தருகின்றது. ஆத்மா ஓர் உடலினுள் இருக்கும் போது சிறுவயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதை போல மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் வருகின்றது. நிதான புத்தியுடையோர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.